ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழ் சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபி பார்த்தோம்னா அவங்க கௌதமை எதிர்த்து போட்டிக்கிட்டு அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஜானுவும் தமிழும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜானு அதாவது சிபியோட அப்பா கிட்ட ஜானு தன்னுடைய மகன்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க உடம்பு சரியில்லாமல் அவங்க படுக்கையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுயநினைவு இல்லாமல் இருக்கும்போது அப்போ ஜானு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு சிபி என்ன பண்ணான்னு தெரியுமா, இன்னைக்கு போட்டியில் ஜெயிச்சிருக்கிறான், அதுவும் நான் பண்ணின சமையலை அவன் பண்ணிட்டு அப்படியே இந்த டேஸ்ட்டை கொண்டுட்டு வந்திருக்கிறான். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா. சிபி இது வரைக்கும் பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டு இருந்தான், இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பு வந்திருக்குது. இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இந்த மாதிரிக்கு ஒரு சிபியை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது நான் நினச்ச மாதிரிக்கே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பாரு, நீ சீக்கிரமாகவே நீ எந்திக்கணும், உனக்கு சுய நினைவு வரணும், உன் பையன் கையாலேயே நீ சமைச்சு சாப்பாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு அவங்க பையன்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்தவித அசைவும் இல்லாமல் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கவும் அப்போ ஜானு சொல்கிறாங்க, அதாவது நீ சீக்கிரமாகவே எந்திக்கணும், பழைய நிலைமைக்கு நீ வரணும், உன் பையனை அதுக்குள்ளேயே நான் அதாவது என்ன மாதிரிக்கு நினச்சனோ அதே மாதிரிக்கும் வந்துடுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, சீக்கிரமாகவே எல்லாமே நடக்கணும், இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு ஜானு தன்னுடைய பையன்கிட்ட பேசிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தமிழை மீனா கூப்பிடவும் தமிழும் சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன என் பையன் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா, இந்த வெற்றிக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு போகிறானே, அந்த அளவுக்கு அவன் மனசை மாற்ற ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கும்போது, என்ன மேடம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவர் இப்படி சொன்னார்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டி இங்கே நடக்கிறது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாக இருக்கிற, அந்த மாதிரிக்கு நீ சொல்ல வச்சுட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா தமிழை போட்டு திட்டவும், போ என்ன பார்த்துட்டு இருக்கிற, அதான் ஜானு மேடன்னு சொல்லிக்கிட்டே போவே இல்லை, போ பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட மீனாவும் கணேஷும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ் அதை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கேட்டுட்டு இருக்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த போட்டியில் தோக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ அந்த கூல்ட்ரிங்க்ஸில் இதை கலந்து கொடுத்துருப்ப அப்படிங்கும்போது, நான் ஒன்று அப்படிலாம் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதா என்ன, இத்தனை வருஷமாக நான் குடிச்சிட்டு இருக்கதானே செய்தேன், அப்போ கூல்ட்ரிங்க்ஸ் எது அது இதுன்னு எனக்கு தெரியாதா, இன்னும் இந்த மாதிரிலாம் நீ பண்ணணுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, என்ன இருந்தாலும் சரி தான் தமிழ் இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்கிறா, ஆனால் அந்த மனசு கூட உனக்கு இத்தனை நாள் பழகின என் கூட உனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சிபி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க ஊரில் இருந்து ஒரு 4-5 பேர் பெரியவங்க வராங்க. உடனே ஜானு மேடமும் என்னங்க என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மா நம்ம ஊர் பக்கம் நீங்கள் ரொம்ப நாள் ஆகிப்போச்சுது, அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோயிலில் அதாவது ஃபங்க்ஷன் வச்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சுது, அதனால சாமி கனவுல திருவிழா நடத்தணும்னு சொல்லியிருக்குது, அதனால நீங்கள் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேருமே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஜானு யோசிக்கிறாங்க, நீங்கள் எதை பற்றியும் யோசனை பண்ணக்கூடாது, நீங்கள் எப்போவுமே வேலை நீங்கள் தானே இருந்துட்டு இருக்கிறீங்க, குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாமே இன்னும் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஜானுவும் சரி நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வாரோம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே அந்த ஊர்க்காரங்களும் ரொம்பவே சந்தோஷம் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பவும், அப்போ ஜானு அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாருமே குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போகணும், அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கவும், தமிழ் என்ன நீயும் வர நீயும் எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்படிங்கும்போது, அப்போ மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நம்ம குடும்பத்தோட போகிறோம், சரி இதுக்கு இவா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன நீங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களெல்லாம் நான் அழைச்சிட்டா வரீங்க குலதெய்வ கோயிலுக்கு, அப்படி இருக்கும்போது இவ்வளோ மட்டும் எதுக்காக நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க அப்படிங்கும்போது, எங்க பாரு தமிழ் ஒன்றும் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிடையாது, அவள் அதுக்கும் மேலே உள்ளவளாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் ஏன் கூட தான் வருவா, அவள் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கவும், தமிழ் நீ எல்லாம் ஏற்பாடையும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. எங்கள் பாரு நம்ம கோயிலுக்கு போகும்போது எல்லாருமே நம்ம அதாவது கிராமத்தில் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரிக்கு தான் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும், அதனால சிபி நீ வேஷ்டி சட்டையோடு தான் வரணும், அதே மாதிரிக்கு தமிழ் நீயும் சாரி கட்டிக்கோ இல்லைன்னா பாவாடை தாவணி கட்டிட்டு வரணும் அப்படிங்கவும், உடனே தமிழ் சரி சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு மீனாவுக்கு கணேஷுக்கு அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் ரொம்பவே எரிச்சலாக இருந்துட்டு இருக்குது. எதுக்காக தான் அத்தை இவளுக்கு இந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்காங்கன்னு எனக்கு தெரியல, அப்படி என்ன தான் சொக்கு பொடி போட்டு மயக்க வச்சாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு போகிறாங்க. இவளுக்கு குலதெய்வ கோயிலை வச்சு நான் வச்சிருக்கேன் பாரு, இவளை என்ன பாடுபடுத்துகிறேன் பார் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இவங்க தமிழ் வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், அப்போ அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, என்ன தமிழ் நீயும் போறி அப்படிங்கும்போது, ஆமாம்மா ஜானு மேடம் நானும்
போகணும், கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நான் போகணும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க அம்மா வந்து நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான் அந்த குடும்பத்தோட இவ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதாவது ரொம்பவே ஒட்ட ஆரம்பிச்சிட்டா, அதனால கண்டிப்பாக எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது, இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த குடும்பம் தமிழை வச்சு தான் ஒன்று சேர போகுது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன அதாவது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து அவங்க கிளம்புறாங்க. அப்போ தமிழ் வந்து அவங்க அம்மா கிட்ட தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்பி வரவும் இங்கே பார்த்தோம்னா சிபி வந்து வேஷ்டி சட்டையை உடுத்துட்டு வரவும் அப்போ வந்து ஜானு வந்து இவங்க ரெண்டு ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜானு வந்து அவங்க தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, ஏங்கன்னே பற்றும் போலுக்கு இந்த புடவையில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருஷ்டி சுற்றி போடவும் அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து பட்டு விஷ்டி சட்டையில் வராங்க. அவங்கள பார்த்ததும் அதே மாதிரிக்கு ஜானு சொல்கிறாங்க, சிபி இந்த ட்ரெஸ்ஸில் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, உண்மையிலே ஏங்கன்னே பட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடவும் நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் பார்த்துட்டு சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கணேஷோட பொண்ணுக்கும் ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. என்ன இந்த மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, தமிழையும் சிபியும் சேர்த்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ எல்லாரும் கிளம்பிடுமே அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. போனதுமே அவங்க ஜானு வந்து அந்த கிராமத்துக்குள்ளே வரவும் எல்லாருமே அவங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்குறாங்க. அம்மா அந்த ஊருக்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சுது, இத்தனை வருஷத்துக்கு கழிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ தான் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து அவங்க கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது கோயில் திருவிழாலாம் ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு தங்குறதுக்கும் அவங்களுக்குன்னு தனியாக வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்க கொடுத்துருக்கப்போ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து தன்னுடைய பழைய கதைகள்லாம் அவங்க நினச்சி பார்க்குறாங்க, இதனால தானே இந்த ஊருக்கே நம்ம வரக்கூடாதுன்னு இருந்தோம், ஆனால் திரும்பவும் நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், இதுக்கு பிறவாது நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கோயில் ஃபங்க்ஷன் எல்லாமே ஆரம்பிக்குது. அப்போ வந்து சாமி கும்பிடுறதுக்காக எல்லாருமே வரும்போது அப்போ சாமி வந்து ஒருத்தவங்க ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த சாமி வந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிருது, அதாவது சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு.